Hey guys, welcome to my channel Shine with Mini. This is me Padmini Mahadera. So I know it's been long time. நான் வந்து எந்த வீடியோ எந்த அப்டேட் எதுவுமே கொடுக்கல. மேபி அந்த மற்ற விஷயம்லாம் நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் மீன்வைல் லைக் நான் வீடியோ அப்டேட் பண்ணாலும் பண்ணலனாலும் லைக் எனக்கு வந்து ஒரு வீடியோக்கு மட்டுமே லைக் ஐ வாஸ் கெட்டிங் கமெண்ட்ஸ். இப்போ வரைக்குமே கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ அந்த வீடியோ தான் மேபி லைக் நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. இட் வாஸ் அபவுட் மை தீட் ஜேர்னி. லைக் ஏன் வந்து இந்த டேஸில் வந்து தீட் ஜேர்னிக்கு எந்த அப்டேட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, பிகாஸ் என் சைடு எந்த அப்டேட்டும் இல்லை. லைக் யூஸ்வலாக என்னாச்சுன்னா டில் டிசம்பர் லைக் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு வந்து என்னோட தீட்டில் எந்த அப்டேட்டும் பண்ணல. லைக் மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து ட்ரீட்மெண்ட் போவேன். அங்கே வந்து ஜஸ்ட் வந்து அந்த பிரேசஸ் வந்து டைட் பண்ணுவாங்க அண்ட் மூமெண்ட் வந்து பார்ப்பாங்க. ஓகே, எப்போ வந்து ரிமூவ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ பெரிய அப்டேட் வந்து எதுவுமே இல்லாததுனால தான் நான் இங்கே வந்து உங்களுக்கு யார்கிட்டையும் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. ஸோ கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. ஸோ அந்த என்னென்ன கொஷின்ஸ் வந்திருக்குன்னு ஃபஸ்ட் வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அண்ட் மீன்வைல் என்னென்ன அப்டேட்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு மொத்தமாக செக் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஷின்ஸை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து லைக் யூஸ்வலாக கேட்காத கொஷின்ஸ் வந்து கேட்ட மாதிரி மீன்ஸ் புதுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கொஷின்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஹாய் அக்கா, 1 வீக் ஆச்சு, பிரேசஸ் போட்டிருக்கேன். எனக்கு முன்னாடி கேப் மட்டும்தான் இருக்குது, பல் எதுவும் ரிமூவ் பண்ணல. பட் எவ்வளோ மந்த் ஆகும் அது மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகே, எனக்கு சிமிலர் கேஸ் தான் என்னோடதுக்கும் லைக் ஃப்ரண்ட் ஜால வந்து ஃப்ரண்ட் டீத் அப்பர் ஜால ஃப்ரண்ட் டீத் வந்து கேப்பாக இருந்துச்சு. அதனால தான் லைக் ஸ்டார்டட் வித் மை பிரேசஸ் ஜர்னி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் கேப் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பல் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க, டீத் வந்து எதுவுமே ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஒரு சில கேஸை பொறுத்து அது வந்து வேரி ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு பல் வந்து கொஞ்சம் ரொம்ப முன்னாடி இருக்குது, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னா லைக் யூஸ்வலாக இந்த ரெண்டு சைடில் இருந்து லைக் டீத் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு புஷ் பண்ணுறதுக்காக அந்த கேப் வேணுன்றதுனால ரிமூவ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டீத் கேப் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து டீத் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் மேபி அவங்களுக்கு வந்து இதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு யாராவது வந்து ஜஸ்ட் எனக்கு கேப் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா உங்களுக்கு டீத்தெல்லாம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு சில கேஸில் இது வேரி ஆகும். எங்கே கேப் இருக்குது, அது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து வேரி ஆகும். அப்போ மேபி ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைக் பெட்டர் நீங்கள் வந்து உங்கள் டென்டிஸ்ட்டை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் கொஷின், ஃப்ரண்ட் டீத் அன்இவனாக இருக்குது, என்னால் டீத் தெரிகிற மாதிரி கூட ஸ்மைல் பண்ண முடியல. எனக்கு இன்டர்வியூ ஆர் கம்யூனிகேட் வித் ஸ்ட்ரேஞ்சர் தட் டைம் ஐ எம் மோர் அன்கம்ஃபர்டபுள் டு ஓப்பன் மை மவுத். ஃபேமிலியில் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கல. சொன்னாலும் அவங்க உனக்கு என்ன நல்லா தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் யாராச்சும் என்னோட மவுத் பார்த்து பேசினா எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்குது. அண்ட் டென்டிஸ்ட் கிட்ட கேட்டால் இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 30 to 40K அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வாட் ஐ கேன் டூ அந்த மாதிரி வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஸோ லைக் யூஸ்வலாக நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து லைக் வி டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். அது மைனஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது, சம்வேர் வி ஃபீல். இப்போது லைக் நிறைய வெயிட் இருக்கிறவங்களுக்கு லைக் ஒல்லியானவங்களை பார்த்தா ஒரு ஃபீல் வரும், ஓகே நாமளும் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ட்டு. ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்கள பார்த்தா ஓகே நம்ம அந்த சைஸில் இருக்கணும்னு தோணும். டாலாக இருக்கிறவங்களுக்கு ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தோணியிருக்கும். ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் அந்த ஹைட்டில் நம்ம இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எவ்ரிதிங் நம்ம ஜஸ்ட் கம்பேர் பண்ணிப்போம். அண்ட் இது ஹியூமன் நேச்சர், வி கேனாட் சேஞ்ச் இட். நம்ம வந்து இதெல்லாம் ஓகே லெட்ஸ் கோ வித் திஸ் அப்படின்னுலாம் சொன்னாலும் நம்ம மைண்ட் செட் வந்து அப்படி தான் இருக்குது. அண்ட் மோரோவர் சில பேர் தே ஆர் ஓகே வித் தட் அண்ட் சம் பீப்புள் ஆர் நாட் ஓகே வித் தட். ஸோ ஒன்லி திங் இஸ் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வேணும், நான் வந்து இதில் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னா யூ ஓன்ட் டேக் த ட்ரீட்மெண்ட். அண்ட் காஸ்ட் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, பிகாஸ் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ. ஸோ அதை பார்த்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் வந்து ஜஸ்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் கன்சல்ட் பண்ணுங்கள். அண்ட் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக ஆகும். அண்ட் டிஃபர் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், அது எக்ஸாக்டாக இதுதான் காஸ்ட்னு சொல்ல முடியாது. நான் வந்து எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் தேர்ட் கொஷின், மேம் ஐம் திங்கிங் டு ஹாவ் பிரேசஸ், பட் நான் சின்ன வலி கூட தாங்க மாட்டேன். ஸோ எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க. பட் ஐ வாண்ட் எ ஹெல்த்தி ஸ்மைல். லைக் நீங்கள் வந்து ஓரளவுக்கு பெயின் பேர் பண்ணுறவங்களா இருந்தால் லைக் எனக்கு தெரிஞ்சு இட் வாஸ் நாட் காசிங் மீ. அந்த அளவுக்கு எந்த பெயினும் இல்லை. இருக்கும் லைக் ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் லைக் நீங்கள் சாப்பிட்றப்போ எஸ்பெஷலி லைக் ஆஃப்டர் செகண்ட் டே, ஃபஸ்ட் டே உங்களுக்கு வந்து மேபி இன்ஜெக்ட்
பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பெயின் தெரியாது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் செகண்ட் டே செம்ம பெயினாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு நம்ம எப்படின்னா யூ காண்ட் க்ரை பட் உங்களுக்கு பெயின் இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ அந்த பெயின் வந்து பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் ஆக்சுவலி அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து அவங்க கிட்டே கேட்டேன், டாக்டர் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்துட்டு எந்த அளவுக்கு பெயின் இருக்கும்ன்ட்டு அவங்க சொன்னாங்க. நீங்கள் வந்து பேர் பண்ணிப்பீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ லைக் அது வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பேரே பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. வி கேன் பேர் இட். அகெயின் நெறைய பேர் கேட்டது லைக் எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து 35 to 40K ஆச்சு. டு கம்ப்ளீட் திஸ் எல்லா கேப் எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு எல்லாமே க்ளீனாக டீத் வந்து ப்ராப்பராக உட்கார்றதுக்கு. அண்ட் இஃப் யூ சி ஐ ஹேவ் ஏ கேப் என்னோட லோயர் ஜால அதுக்கு வந்து செப்பரேட்டாக காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல், டாக்டர் டு டாக்டர். ஸோ அது வந்து உங்கள் பிளேஸில் எவ்வளோ ஆகுது அப்படின்றது நீங்கள் வந்து லைக் நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்டு பார்த்துக்கோங்க. ஓகே. இது ஒரு நல்ல கொஸ்டின். கேப் க்ளோஸ் ஆகி எகெயின் கேப் வந்து திரும்ப வந்து விடுமா? அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் தேர் இஸ் எ சான்ஸ். நெறைய பேர் வந்து லைக் நான் ஹாஸ்பிட்டல்ல வந்தவங்களதே வந்து பார்த்துருக்கேன். சின்ன வயசுல வந்து அவங்க வந்து லைக் பிரேசஸ் போட்டிருக்காங்க. அது அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி நம்ம யூசுவலா கழட்டிருவோம் இல்லையா? அதுக்கப்புறம் அது வந்து ரிமூவ் பண்ண பின்னாடி ஒரு சர்டைன் ஏஜ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு டீனேஜ்ல போட்டிருக்காங்க. அரௌண்ட் 13, 14 இந்த ஏஜ்ல போட்டிருக்காங்க. ஒரு 25+ ஆகும்போது அவங்களுக்கு வந்து எகெயின் அந்த கேப் வந்து திரும்ப வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன குடுப்பாங்கன்னா, நமக்கு வந்து அலைனஸ் குடுப்பாங்க. அது வந்து ப்ராப்பரா அவங்க என்னென்ன சஜெஸ்ட் பண்றாங்களோ, அது எல்லா விஷயமும் நம்ம ப்ராப்பரா பண்ணி மெயின்டெயின் பண்ணா மட்டும் தான் அது வந்து லாங் லாஸ்ட் ஆகும். ஸோ யூசுவலா நார்மலா டீத் இருக்கிறவங்களுக்கு ஏஜ் ஆக ஒரு குட்டி குட்டி கேப் வரதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம டீத்ல வந்து கேப் இருந்திருக்கு. நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அது க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல வந்து கேப் வருமான்னு கேட்டீங்கன்னா, தேர் இஸ் எ சான்ஸ். ஸோ அதுக்காக தான் அவங்க என்ன சஜெஸ்ட் பண்றாங்களோ, அத நம்ம ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தா அந்த கேப் வந்து வராம நம்ம பார்த்துக்கலாம். ஏஜ் வரைக்கும் நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்ரம் 35 to 40 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து போடலாம். அந்த எபிலிட்டி வந்து இருக்கு போடுற அளவுக்கு நம்ம இந்த சேஞ்சஸ் வந்து எடுத்துட்டு வரலாம். அண்ட் ஆஃப்டர் தட் போடலாமான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. எகெயின் அதுவும் நீங்கள் வந்து உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. டீத் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணல, ஸோ பெயின் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் டூ மச் ஆஃப் பெயின் அண்ட் எக்ஸாக்ட்லி தட் ஹீலிங் ஆகுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர். ஓகே. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து டீத் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. பிகாஸ் எனக்கு கேப் இருந்துச்சு. அந்த கேப் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் பேக்வர்டாக புஷ் பண்ணுறதுக்காக தான் பிரேசஸ் போட்டாங்க. மேபி டீத் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவங்க யாராவது வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தா அவங்க மேபி ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். யூ வில் கெட் சம் இன்ஃபர்மேஷன். என்னோட ஜேர்னியில் வந்து டீத் எதுவுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. இது ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கேப் மட்டும்தான். அதனால லைக் என்னோட பெயின் வந்து பேரபிளாக தான் இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் நான் வந்து எல்லா கொஷின்ஸ்க்கும் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். ஒரு சில லைக் நியூவாக கேட்டிருந்த கொஷின்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆன்சர் பண்ணிட்டேன். அண்ட் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து லைக் அந்த அளவுக்கு எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஜஸ்ட் வந்து டைட்டன் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அண்ட் நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் டீத் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்னோட கேப்பெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் டீத் வந்து கொஞ்சம் பேக்வர்டில் போயிருக்கு. அண்ட் கீழ் லோயர் ஜாவில் வந்து நிறைய கேப் இருந்துச்சு. நான் ஃபோட்டோஸ் கூட இங்கே அட்டாச் பண்ணுறேன். நவ் யூ கேன் see the gap has been reduced a lot. கரெக்டாக ஒரு டீத் மட்டும் மிஸ் ஆகுற அளவுக்கு மட்டும்தான் கீழே ஜால வந்து எனக்கு கேப் இருக்குது. ஸோ அதையும் வந்து லைக் அப்கமிங் ட்ரீட்மெண்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் லைக் நான் வந்து என்னோட கேஸில் வந்து இன்னும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கேப் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் வந்து இன்னும் வந்து பிரேசஸ் ரிமூவ் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ரீசன் என்னன்னா ஆக்சுவலி எனக்கு டீத் எதுவுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. என்னோட டீத் கொஞ்சம் ஃபார்வர்டாக இருந்துச்சு. அது பேக்வர்டாக புஷ் பண்ணும்போது லைக் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பேக்வர்டாக போச்சு. அண்ட் கீழே இருக்கிற ஜா வந்து ரொம்ப பின்னாடி இருக்குது. கேன் யூ சீ ஒரு குட்டி இந்த அளவுக்கு ஒரு லைக் ரொம்ப இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. ஸோ அது வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து ரப்பர் பேண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அது வந்து இப்போ போட்டு காட்டுறேன். லெட் மீ ஷோ யூ அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். மேபி கொஞ்சம் பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. லெட் மீ கம் க்ளோஸ் அண்ட் ஷோ யூ. ப்ளூ கலர், கேன் யூ சி?
ஓகே. இது எதுக்கு இந்த ரப்பர் பேண்ட் வந்து போட்டிருக்காங்க? ஏன் எதுக்கு இது பிளேஸ் பண்றோன்றது மட்டும் சொல்லியிருக்கிறேன். நெறைய பேர் போட்டிருப்பாங்க. நான் நெறைய பேரோட வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். ஸோ என்னோட கேஸ்ல எதுக்குன்னா, என்னோட லோயர் ஜா வந்து ரொம்ப பின்னாடியும், அப்பர் ஜா வந்து கொஞ்சம் முன்னாடியும் இருக்கு. ஸோ அத மேட்ச் பண்றதுக்கு இந்த ரப்பர் பேண்ட் வந்து எனக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இது நான் எங்கிருந்து இங்க அட்டாச் பண்றேன்னா, ஸோ இந்த டீத் இங்க இருந்து ஸோ இந்த டீத்ல இருந்து இந்த கீழ இருக்கிற ஜாவோட லாஸ்ட் டீத். அண்ட் இந்த டீத்ல இருந்து இந்த சைடு இந்த சிங்கப்பல்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த டீத்ல இருந்து இந்த சைடுல இருந்து. ஸோ நமக்கு வந்து ஆக்சுவலி இந்த பிரேசஸ்லயே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம மாட்டுற அளவுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 டே வந்து ஹாஸ்பிட்டல்லே சொல்லி தந்தாங்க. ஒரு 2 டைம்ஸ் அவங்க முன்னாடி வந்து இது பிராக்டிஸ் பண்ணிக்க சொன்னாங்க. அண்ட் நான் வந்து டெய்லி மிரர் பார்த்து போட்டுட்டு இருந்தேன். நிஜமாவே ஃபர்ஸ்ட் 2 டேஸ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் லெட் மீ ஷோ யூ த எலாஸ்டிசிட்டி ஆஃப் திஸ் ரப்பர் பேண்ட். பார்த்தா தெரியும். ஐ ஹோப் யூ கேன் see. இதுதான் இந்த ரப்பர் பேண்டோட சைஸ். இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் அதோட எக்ஸ்பேன்ஷன் கூட let me show you. இந்த அளவுக்கு இருக்குது. கேன் யூ see? ஓகே, இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக போடும்போது எனக்கு ப்ராப்பராக உக்காரல. அண்ட் பை ப்ராக்டிஸ் மேபி 2லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் இப்போ நான் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனாலே எனக்கு வந்துட்டு ஓகே, எனக்கு வந்து இப்போ பார்க்காம எங்கே இருந்தாலும் ஐ கேன் ஃபிக்ஸ் இட். நான் வந்து பார்க்காம இப்போ போட்டுப்பேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு வந்து டெய்லி போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நான் என்ன பண்ணேன்னா சாப்பிடும்போது இதை வச்சுட்டு என்னால் சாப்பிட முடியல. ஐம் நாட் ஈவன் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் அட் ஆல். இதை வச்சுட்டு சாப்பிடும்போது ஈவன் பேசும்போது நிறைய பேச முடியாது நம்மளால. ரொம்ப கம்மியாக லிமிட்டடாக பேச தான் முடியும். அதனாலேயே வந்துட்டு சம்டைம்ஸ் எனக்கு வேணான்னு தோன்றப்பெல்லாம் நான் கழட்டி வச்சிருவேன். ஆக்சுவலி அது பண்ணக்கூடாது. அதனால தான் இப்போ எனக்கு 3 மந்த்ஸ் வரைக்கும் டிலே ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பட் நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாதீங்க. என்னோட ஒரு சில சுச்சுவேஷனில் என்னால் இந்த ரப்பர் பேண்ட் வந்து போட்டுட்டு இருக்க முடியாது. நான் வந்து சாப்பிடும்போது கழட்டி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அவங்க வந்து ஓகே, உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் சாப்பிடும்போது கழட்டி வச்சிருவாங்க. பட் ஹோல் டே நீங்கள் இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இது கண்டிப்பாக போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஒரு சில நாளில் நான் மறந்துடுவேன். ஏதாவது ஒரு டைமில் வந்து நான் கழட்டி வச்சிடுவேன். அதனால அந்த டைம் வந்து இன்னும் லேட் ஆகும் நமக்கு அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. ஸோ நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நடந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் எகெயின் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்க, ப்ரஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ ப்ரஷ் பண்ணும்போது, சாப்பிடும்போது, மற்ற எல்லா டைம்லையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எகெயின் நான் வந்து க்ளீனாக எல்லாமே ஓகே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கழட்டிட்டு சாப்பிட்ட பின்னாடி வாயெல்லாம் வந்து கர்கிள் பண்ணிவிட்டு எகெயின் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. சில ரப்பர் பேண்ட்ஸ் டைப் பொறுத்து சில மீன்ஸ் அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா 2 டேஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இல்லைனா 1 டே அது வந்து ஒரு சில டைப் வந்து சீக்கிரம் பிஞ்சிடும். அப்போ வந்து 1 டேக்குள்ளே போயிடும் அது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் மந்த் இருக்கும். இந்த மந்த்தில் வந்து ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண பின்னாடி எகெயின் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதெல்லாமே நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த அப்டேட்ஸ்க்கு எல்லாமே மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபர்தராக வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அண்ட் மோர் ஓவர் உங்களோட கமெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் ஆன்சர் வரல, இந்த வீடியோ கூட சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை பற்றி. ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆஃப் மை ஜேர்னி நான் ஏன் வந்து பிரேசஸ் போட்டேன், என்ன ரீசன், ஃபஸ்ட்டு என்னோட டீத் கேப்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, இதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த கேப் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஆல்ரெடி மற்ற வீடியோஸில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுன்ற வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் கீழே வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.